Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வருமுன் காப்போம். நோய்க்கே போகக்கூடாது, எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கணும். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை, யோக பயிற்சிகளை, முத்திரைகளை, தியான பயிற்சிகளை, உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமாக உறுப்புகள் சீராக இயங்கும். அந்த வகையில் சிறுநீரகப்பை அது திடமாக இயங்க செய்யக்கூடிய வருமுன் காப்போம் அப்படிங்கிற அளவில் பயிற்சிகளை பார்க்க போகிறோம், யோக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். நம்ம உறுப்புகள் எல்லாமே முக்கியமானது. அதில் சிறுநீரகப்பை சீராக இயங்கினா தான் நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும். யாருடைய உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுகின்றதோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அந்த சிறுநீரகத்தினுடைய இயக்கத்தை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 15 நாட்களுக்கு ஒரு முறை வாழைத்தண்டு உணவில் எடுத்துக்கோங்க. டெய்லி வேண்டாம், 15 டேஸ்க்கு ஒருக்க கொஞ்சம் ஒரு உணவு, ஒரு கப்பு வாழைத்தண்டு உணவில் பொரியலாக எப்படினாலும் எடுத்துக்கோங்க. வாழைப்பூ 15 நாட்களுக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம், திராட்சை பழம், கருப்பு திராட்சை பழம் 15 நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மனபயம் முதல்ல நீங்கிறோம். பய உணர்வு இருக்கும் பொழுது சிறுநீரகப்பை சீராக இயங்காது. அப்போ நாம் செய்கின்ற யோக பயிற்சிகள் மனதளவில் இருக்கக்கூடிய பண்புகளை மாற்றக்கூடியது. பயமில்லாமல் வாழலாம், நல்ல சிந்தனையோடு வாழலாம், தெளிந்த சிந்தனையோடு வாழ முடியும். மனக்குழப்பம் இருக்காது. இந்த மனக்குழப்பம், பய உணர்வு இதெல்லாம் எதற்காக வருகின்றதுன்னா, இயற்கைக்கு மாறான ஒரு செயலை செய்யும் பொழுது தான் நமக்கு மன அழுத்தம், பயம் ஏற்படும். அப்போ நம்ம இந்த ஆசனங்களை, முத்திரைகளை செய்யும் பொழுது முதல்ல மன பயத்தை நீக்குதுன்னா நமக்கு மனதில் தெளிந்த சிந்தனையை கொடுக்கின்றது. அப்போ இந்த சிந்தனையோடு சேர்ந்து இந்த பயிற்சி பண்ணும் பொழுது சிறுநீரகப்பை சீராக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது பச்சிமோதாசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ பச்சிமோதாசனம் படுத்த நிலையிலிருந்து எழுந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். திரும்பி நேராக படுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கையும் தலைக்கு பின்னாடி. இப்போ அப்படியே எழுந்து மெதுவாக கால் பெருவரில் தொட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை படுத்த நிலையில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். கை பின்னாடி படுக்கோங்க. மெதுவாக எழுந்து கால் பெருவரில் தொட பாருங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ உடல் பருமனாக உள்ளவங்க எடுத்த உடனே படுத்த நிலையிலிருந்து எழுந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கால் நீட்டிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. 2 கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட பாருங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் முதல்ல பார்க்கக்கூடிய முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க. மீதி 2 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய பய உணர்வு, மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. Then normal breathing. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சக்தி முத்திரை கட்டவில் வச்சுக்கோங்க. 2 விரல் மடிச்சுக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் சேர்த்துக்கோங்க. 2 கைகளை இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தை இந்த 3 முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சக்தி முத்திரை கட்டவில் வச்சுக்கோங்க. 2 விரலையும் மடிச்சுக்கோங்க. கை 2 சேர்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் செய்ய முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த முத்திரை செய்தால் போதும். முதல் முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்தி முத்திரை கட்டவிரல் வச்சுக்கோங்க. 2 விரல் மடிச்சுக்கோங்க. கை 2 சேர்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நெகட்டிவ் வேவ்ஸ் இந்த உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். மூச்சில் மட்டும் அப்படி கவனம் செலுத்துங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின் முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அது மூலாதார மையம். அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அது கோனாட சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும்.
நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்தோன்னா சிறுநீரக பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. காரணம் நமது உணவு முறை, நமக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம், பய உணர்வு, இதுதான் அதற்கு அடிப்படை காரணம். தூக்கமின்மை. அப்போ நீங்கள் தூக்கத்தில் ஒரு சரியான ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இரவு 9:30 முதல் காலை 3 மணி வரை ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க. பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கருப்பு திராட்சை பழம், கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக சிறுநீரகத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும். இது நாம் இப்போ பார்த்து கொண்டு வருவது வருமுன் காப்போம். ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.